சொல்லுமா. டே கார்த்தி, உன் பொண்டாட்டியோட ஜாதகத்தை நம்ம குடும்ப ஜோசியர்கிட்ட காமிச்சேன்டா. அவ ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் இருக்குதான். அவளுக்கு நேரமே சரியில்லையா. அவ நம்ம வீட்டுக்கு வந்த நேரம் தான் நம்ம குடும்பத்துக்கு பெரிய ஆபத்தே வரப்போதாண்டா. மா, நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க? சயின்ஸ் இப்ப எவ்வளவோ டெவலப் ஆகி உலகமே ஏன் கிட்ட போயிட்டு இருக்கு. சும்மா வீட்டுல உட்காந்து சீரியல் பார்த்துட்டு இருந்தா இப்படிதான் பேச தோணும். ஏய் வாய முடுறா. பெத்தவ எனக்கு ஒன்றும் நீ புத்திமதி சொல்ல தேவையில்ல. நல்ல ஜாதகத்துல பிறந்த பொண்ணா பார்த்து நல்ல நேரத்துல கல்யாணம் பண்ணாதானே குடும்பத்துக்கு நல்லது நடக்கும். மா, எதுவா இருந்தாலும் நான் வீட்டுக்கு வரேன், அங்க பேசிக்கலாம். இப்ப எனக்கு ஆபீஸ்ல ஒர்க் இருக்குமா. ஓ, உன் பொண்டாட்டி ஃபோன் பண்ணா மட்டும் ஆபீஸ்ல உட்காந்துட்டு அவட்ட மணிக்கணக்கா பேச முடியும். பெத்தவ நான் ஃபோன் பண்ணா மட்டும் உனக்கு வேலை வந்துச்சுல்ல. மா, நான் ஆபீஸ்ல இருக்கேம்மா, அப்புறம் கூப்பிடுறேன். எனக்கு தெரியும், எல்லாம் இவ வந்த நேரம் தான். என் பையன் இப்படி என்கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு பேசுறான். அத்தை கொஞ்சம் கால் எடுங்க. சபரி, என்னாச்சுங்க? உட்காரு. என்னடா ஆச்சு? என்னாச்சுங்க? காலையில ஆபீஸ்க்கு நல்லா தானே போனீங்க. என்னாச்சுடா? ஒழுங்காதாம்மா பைக்ல வந்துட்டு இருந்தேன். குறுக்க திடீர்னு ஒரு நாய் வந்துருச்சுமா. பைக்கோட கீழே வந்துட்டேன், அதான் அடிபட்டுருச்சுமா. தோ எல்லாம் இவளாலதான். இவ என்னைக்கு நம்ம வீட்டுல காலடி எடுத்து வச்சாலோ அன்னைக்கு பிடிச்சது சனிய. நான் என்ன பண்ணாத்த? மா, தேவையில்லாம பேசாதீங்கம்மா, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கம்மா. என்னையடா அதட்டுற? தோ இவளுக்கு ஜாதகத்துல செவ்வாய் தோஷம் இருக்கு. செவ்வாய் தோஷம் இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணா தாலி கட்டணுக்கு இப்படிதாண்டா ஆபத்து வரும். டே சபரி, அம்மா சொல்றத கேள்றா. இவ நம்ம வீட்டுக்கு வேணாம். இது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். இவளை டைவர்ஸ் பண்ணிடு. அம்மா உனக்கு வேற நல்ல ஜாதக பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். மா, லூசு மாதிரி பேசாதீங்கம்மா. நான் கொடுத்தது இவளோட ஜாதகமே இல்லம்மா, அது நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ண ஒரு ஜாதகமா. இவளுக்கு சின்ன வயசுல இருந்து வீட்டுல ஜாதகமே எடுக்கல. 2 நாளா என்ன அதிர்ஷ்ட கெட்டவன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப என்ன சொல்வீங்க? ஜாதகத்தை அவ்வளவு நம்புறீங்கல்ல, நீங்களும் ஜாதகம் பார்த்து தானே கல்யாணம் பண்ணீங்க. அப்படியே மாமா சீக்கிரம் செத்து போனாரு. அவ உங்களுக்கு குத்தி காட்டணுங்கிறதுக்காக இப்படி பேசலாமா? ஜாதகங்கிறது வெறும் காகிதம் தான், அதை புரிஞ்சுக்கோங்கம்மா. இனியாவது மனுஷங்களா பாருங்க. கடைசி வரைக்கும் இவங்க தாம்மா கூட வர போறது. அதை விட்டு நீங்க சொன்ன ஜாதகமோ கிரகமோ எதுவும் கூட வராதுமா. நீங்க 2 பேரும் என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே நான் மனுஷங்களை தான் நம்புவேன், ஜாதகத்துல நம்ப மாட்டேன்.